வடவர்களால் அதிகரிக்கும் வன்முறையின் காரணமாக சீர்குலையும் சமூக ஒழுங்கு. காவலர்கள் மீதே தாக்குதல் நடத்துவதா? தி. வேல்முருகன் கண்டனம். தங்கள் வாழ்வாதாரத்திற்காக தமிழகத்தை குறிவைத்த வடவர்கள் இன்று தமிழகம் முழுக்க பரவியிருக்கின்றனர். எந்த துறையை எடுத்தாலும் அங்கு வடவர்களின் ஆதிக்கம் நிறைந்து காணப்படுவது மிகுந்த கவலை அளிப்பதாக உள்ளது. குறைந்த ஊதியத்திற்காக வடவர்களை பணியமர்த்தும் முதலாளிகளால் உள்ளூர் தொழிலாளர்களுக்கு சரியான வேலை வாய்ப்புகள் கிடைப்பதில்லை. இப்படி குறைந்த ஊதியத்திற்காக கிடைக்கும் வடவர்களை பணியமர்த்துவதற்கு முன் அவர்களின் பின்புலத்தை பற்றி தெரிந்து கொள்வதில்லை. இந்த தொழிலாளர்கள் பெரும்பாலும் உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், ஒடிசா மற்றும் அசாம் மாநிலத்தவர்களாகவே உள்ளனர். அதில் சிலர் அந்த ஊர்களில் ஏதோ ஒரு குற்றங்களை புரிந்து அங்கிருந்து வழக்கில் தப்பிப்பதற்காக தமிழகத்தில் தஞ்சம் புகுவதாக வெளியான தகவல் அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் தஞ்சம் புகும் வடவர்கள் நீண்ட காலமாக ஏதேனும் ஒரு ஊரில் ஒரே இடத்தில் பணிபுரிந்து கொண்டு மக்களோடு மக்களாக கலந்து விடுகின்றனர். தமிழகத்தில் சிலர் அவர்களுக்கு கிடைக்கும் அதிக வாடகைக்காக அவர்களை பற்றி எந்த தகவலும் தெரியாமல் ஒரு நபருக்கு 800 முதல் 1000 வரை வாடகை கிடைப்பதால் வருமானத்திற்காக சிறிய இடங்களில் ஆஸ்பரா சீட்டுகள் அமைத்து அதையும் வாடகைக்கு விடுகின்றனர். இது போன்று இருக்கும் இடம், வருமானம், குறைந்த ஊதியம் என பல வகையிலும் பின்புலம் அறியாமல் வடவர்களை தமிழகத்தில் நுழைய அனுமதிப்பதே பின்வரும் நாட்களில் பல குற்றச்சம்பவங்கள் நிகழ்வதற்கு காரணமாகிறது. 2001 நடந்த கொலை சம்பவம் மற்றும் கொள்ளை வழக்குகள் தமிழ்நாட்டை உலக்கின. அதே போல குழுக்கள் இடையே மோதல், பெண்களுக்கு பாலியல் இடையூறுகள், கொள்ளை என குற்றச்சம்பவங்களை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. வரையறையின்றி வாழ்வதற்காக குடியேறும் வடவர்களால் வாக்குரிமை, நில உரிமை, ஆக்கிரமிப்பு, வேலைவாய்ப்பு இழப்பு என பல இன்னல்களை தமிழ்நாட்டில் வாழ்வும் பூர்வகுடிகள் சந்திக்கின்றன. இதனை நெறிப்படுத்த வேண்டும், வடவர்களின் வருகையை முறைப்படுத்த வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவரும் பண்ருட்டி சட்டமன்ற உறுப்பினருமான திரு. வேல்முருகன் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார். இந்நிலையில் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த அமரேஷ் பிரசாத் என்பவர் கடந்த செப்டம்பர் 1ஆம் தேதி சென்னையை அடுத்த பொன்னேரி அருகே அமைந்துள்ள காட்டுப்பள்ளியில் கட்டுமானத்தின் போது கட்டிடத்தில் கூரையிலிருந்து விழுந்து உயிரிழந்ததை தொடர்ந்து போராட்டமானது நடத்தப்பட்டது. அந்த சமயத்தில் தங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த வந்த காவல்துறையினர் மீது தொழிலாளர்கள் திடீரென கற்களை வீச தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த வன்முறை சம்பவத்தில் ஈடுபட்ட 29 வடமாநிலத்தவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இதில் 10க்கும் மேற்பட்ட காவலர்கள் படுகாயமடைந்துள்ளனர். காவல்துறையினர் மீதே வன்முறை நடத்தப்பட்டதால் சமூக ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பு குறித்த கேள்விகள் எழுகின்றன. தமிழகத்தில் அடிக்கடி இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெற்று வருவது தொடர்கதையாகி வரும் நிலையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு. வேல்முருகன் அவர்கள் வன்முறை சம்பவங்களுக்கு எதிராக போராட்டங்களை நடத்தியும் குரல் கொடுத்தும் வருவது குறிப்பிடத்தக்கது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு தமிழகத்தில் வடவர்களின் ஆதிக்கத்தை எதிர்த்தும் வடவர்களுக்கு தமிழகத்தில் வாக்குரிமை கொடுக்க கூடாது, மேலும் அவர்களுக்கு மற்ற மாநிலங்களில் உள்ளது போலவே உள்நுழைவு சீட்டு முறையை தமிழகத்தில் அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடத்தப்பட்டது. அந்த ஆர்ப்பாட்டத்தின் விளைவாக அடுத்த நாளை தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டங்களிலும் உள்ள வட இந்திய தொழிலாளர்கள் எவ்வளவு பேர் எங்கு இருக்கிறார்கள் என கணக்கெடுக்க எடுக்கப்படுவார்கள் என தமிழக அரசு அறிவித்திருந்தது. இதற்கிடையே மீண்டும் வடவர்களின் அத்துமீறல்கள் தொடர்வது கண்டனத்துக்குரியது. சென்னை அருகே காட்டுப்பள்ளியில் நடந்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு. வேல்முருகன் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் காட்டுப்பள்ளியில் காவல்துறையினர் மீது நடத்தப்பட்ட வட மாநிலத்தவர்களின் கொடூர தாக்குதலை கண்டிக்கிறோம் என்றும், தமிழ்நாட்டில் இளைஞர்கள் கல்வி கற்று பட்டம் பெற்று வேலையின்றி தவிக்கும் வேதனையை நாம் தினமும் கண்டு வருகிறோம். ஆனால் குறைந்த கூலி என்ற பெயரில் வடமாநிலத்தவர்கள் வேலைக்கு அமர்த்தும் சூழ்ச்சியை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தமிழர்களின் வாய்ப்புகளை பறித்து தமிழரின் வாழ்வுரிமையை மிதிக்கின்ற இந்த சதியை தமிழக வாழ்வுரிமை கட்சி பலமுறை எதிர்த்துள்ளது. ஒன்றிய அரசின் தமிழர் விரோத கொள்கையும் திட்டமிட்டு வடமாநிலத்தவர்கள் குடியேற்றும் அரசியலும் நாளுக்கு நாள் தமிழரின் வேலை வாய்ப்பு, வாழ்வுரிமை, வாக்குரிமை, அரசியல் அதிகாரம் அனைத்தையும் சுரண்டுவதாகவே செய்யப்படுகின்றன. இதற்கு சான்றாகவே திருவள்ளுவர் மாவட்டம் காட்டுப்பள்ளியில் நேற்று வடமாநிலத்தவர்கள் கூட்டமாக குவிந்து காவல்துறையினரை தாக்கும் அளவிற்கு சென்றுள்ளதை பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் காவல்துறையை நேரடியாக தாக்குவது தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கிற்கு விடப்பட்ட நேரடியான சவாலாகும். இந்த கொடூர செயலை தமிழக வாழ்வுரிமை கட்சி கடுமையாக கண்டிக்கிறது. தமிழ்நாட்டின் காவல்துறையை தாங்கியுள்ள இந்த வன்முறை இன்னும் தொடருமானால் நாளை நாட்டு மக்களின் உயிரும் உரிமையும் அபாயத்தில் சிக்கிக் கொள்ளும் என்பதை இந்த சம்பவம் வெளிப்படையாக எடுத்து காட்டுகிறது. தமிழக அரசு இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்து கடுமையான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். வேலை வாய்ப்பில் தமிழர்களுக்கு முன்னுரிமை வழங்கும் சட்டம் உடனடியாக கொண்டு வரப்பட வேண்டும். நாகாலாந்து, மிசோரம் போன்ற மாநிலங்களில் உள்ள உள்நுழைவு சட்டம் தமிழ்நாட்டிலும் அமல்படுத்தப்பட வேண்டும். ஒப்பந்த காலம் முடிந்த பின்னரும் இங்கே பணியும் செய்து வரும் வட மாநிலத்தவர்களை கண்டறிந்து உடனடியாக வெளியேற்ற வேண்டும். 2014ஆம் ஆண்டிற்கு பிறகு குடியேறிய வடமாநிலத்தவர்களுக்கு வாக்காளர் அட்டை, குடும்ப அட்டை வழங்கக்கூடாது என்பதையும் தமிழக வாழ்வுரிமை கட்சி எச்சரிக்கையுடன் வலியுறுத்துகிறது. தமிழரின் வேலை வாய்ப்பு, வாழ்வுரிமை, வாக்குரிமை பறிக்கும் பாஜக ஒன்றிய அரசின் சூழ்ச்சிகளையும் திட்டமிட்டு வடமாநிலத்தவர்கள் குடியேற்றும் அரசியலையும் தமிழ்நாடு மக்கள் இனி ஒருபோதும் சகித்துக் கொள்ள மாட்டார்கள்.
தமிழ்நாடு மக்களின் உரிமை, மொழி, பண்பாடு, கலை, இலக்கியம், அரசியல் அதிகாரம் ஆகியவற்றை காக்க எங்களின் போராட்டம் மேலும் தீவிரமாகவும் தளர்ச்சியின்றியும் நடைபெறும் என வேல்முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்நுழைவு சீட்டு முறையை அமல்படுத்தி இருந்தால் இதுபோன்ற குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களை விரைந்து கண்டுபிடிக்க முடியும் என்றும், மேலும் அனுமதியின்றி தங்கியிருப்பவர்கள், அனுமதி காலம் முடிந்தும் தங்கியிருப்பவர்கள் விரைந்து அடையாளம் காண முடியும் என்பதையும் அவர் வலியுறுத்தியுள்ளார். வந்தாரை வாழ வைக்கும் தமிழகத்தில் வட மாநிலத்தவர்கள் யாரும் தமிழகத்தில் நுழையக்கூடாது என்பது எனது நிலைப்பாடு இல்லை. அதற்காக பூர்வகுடிகளின் அடிமடியில் கை வைப்பது நியாயமற்ற செயல். அதனை செய்யும் பாஜக அரசின் சூழ்ச்சியை தமிழர்கள் மன்னிக்க மாட்டார்கள். வட மாநிலத்தவர்கள் கணக்கெடுப்பு போன்று தமிழக அரசு திட்டங்களை அறிவிப்பதை வரவேற்கிறோம். ஆனால் அதற்குள்ளாகவே நிகழும் இந்த வன்முறை செயல்களை பொறுத்துக் கொள்ள முடியாது. எனவே தமிழக அரசு அறிவித்த வட மாநிலத்தவர்கள் குறித்த கணக்கெடுப்பு மற்றும் உள்நுழைவு சீட்டு அமல்படுத்துவது போன்ற செயல்களை விரைந்து நடைமுறைப்படுத்த வேண்டும். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் தமிழ் மக்களுக்காக திரு வேல்முருகன் பிரதிபலித்துள்ளார்.